எப்போதுமே ஒரு விஷயம் எப்படி பாஸ் ஆன் பண்ணப்படும்னா, தந்தையிடமிருந்து பிள்ளைக்கு பாஸ் ஆன் பண்ணப்படும். அவரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு அறிவு பிள்ளைக்கு கடத்தப்படும். கடத்தப்படுகிற போது அந்த அறிவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லி தரப்படும். தம்பி, கத்தி இருக்கு. ஆனா அது அடுத்தவன குத்துறதுக்கு கிடையாதுடா தம்பி. வேட்டைக்காரன் கத்திக்கும் தோட்டக்காரன் கத்திக்கும் வித்தியாசம் இருக்கு. வேட்டைக்காரன் வெட்டுனானா செத்து போயிரும். தோட்டக்காரன் வெட்டுனானா மறுபடி வளரும். அப்ப நீ ஒரு தோட்டக்காரனா இருக்கணும்னு சேர்ந்து ஒரு பேக்கேஜ். தந்தையிடமிருந்து அறிவு கடத்தப்படுகிற போது, முந்தைய தலைமுறையிடமிருந்து ஒரு அறிவோ தகவலோ கடத்தப்படுகிற போது, அதோடைய கான்சிகுலேட்டிவ் எஃபெக்டையும் சேர்த்தே தான் சொல்லுவாங்க. தம்பி, இதை இதற்கு பயன்படுத்திடக்கூடாது, இந்த விஷயத்தை நீ இதற்கு பயன்படுத்திடக்கூடாது. நீ கராத்தே தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னா எல்லா பூராப்பாலையும் போட்டு அடிக்கக்கூடாது அப்படிலாம் ஆசான் சொல்லுவார். ஆபத்து வருகிற போது மட்டும்தான் இதை நீ பயன்படுத்தணும். உனக்கு தெரியுதுக்கான எளியவனை வதம் செய்வதற்கு இதை நீ பயன்படுத்தக்கூடாது. உன்னை விட பலசாலி இல்லாத ஒருவனை அடிப்பதற்காக இந்த ஆயுதத்தை நீ கையில் தூக்கக்கூடாதுன்னு ஆயுதத்தை கொடுக்கும் போதே அதோடைய நன்னறியை சேர்த்து சொன்னான். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜெனரேஷனுக்கு இது நம்ம பாஸ் ஆன் பண்ண விஷயம் இல்லை, இது உலகம் பாஸ் ஆன் பண்ண விஷயம். அப்போ இதோட சேர்த்த நன்னறிகள் யாரும் கொடுக்கவே இல்லை. ஒரு டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் ஹேண்டில் பண்ண டெக்னாலஜி என் பிள்ளைக்கு நான் கடத்தலை. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டர் என் பையன் யூஸ் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டரை பார்த்தாங்கன்னா இவங்களாம் சிரிச்சிருவாங்க. ஏன்டா கம்ப்யூட்டர் இத்த பெருசாடாக இருக்கும் அப்படின்னு. இவன் பார்க்குற கம்ப்யூட்டர் போல தான் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய டேபிள் வேணும், இத்தத்தண்டி டேபிள். நான் உலகத்தின் முதல் கம்ப்யூட்டரை கனடாவில் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தேன், ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. இத்தத்தண்டி ரூம், அது ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு 6 பெரிய பீரோ வாங்கிச்சு. அதெல்லாம் என்னடான்னு கேட்டால் சிபியூக்கான மதர் போனா. இப்போ 1 GB, என் ஃபோனில் 1 TB இருக்குது. 1 TB உலகத்தையே வாரி சுருட்டி உள்ளே வச்சுக்கலாம். 1 TB ஃபோன் இருக்குது இன்றைக்கி. அவன் 1 GBக்கு ஒரு பீரோ வச்சுருக்கான், 10 GBக்கு 10 பீரோ வச்சுருக்கான். கம்ப்யூட்டருங்க போல் ஒரு 25 ஐட்டத்தை காட்டுறாங்க. நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிற இடம்டா இது அப்படின்னு. முதல் கம்ப்யூட்டர் அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ கருவிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும்போது நன்னறிகளை சேர்த்து கூட கொண்டு வருவது இல்லை. அப்போ பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை எப்படி இட்டு நிரப்புவது என்பது தான் சிக்கல்.